ஒரு ஃபியூரா ஒரு 17 வயசு 18 வயசுல இருக்க பெண்ணோ ஆணோ தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஃபியூரா மாத்திக்கிறதுக்கு, ஒரு தன்னை செதுக்கிக்கிறதுக்கு, உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு நல் பயிற்சி வந்து தியானம். அது கடவுள், அதுக்குள்ள போய் கடவுளை போய் இவங்க வச்சு ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. ரொம்ப ஃபியூரா ஒரு 17 வயசுல இருக்க பையன் தியானத்தை பண்ண தொடங்கும் போது அவன் படிப்புல ரொம்ப கவனமா இருப்பான். 25 வயசு 27 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கோர்ட்டுக்கு போக மாட்டான். அதை எப்படி கையாளணுங்கிறது அவனுக்கே தெரியும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டான். அதை எப்படி கையாளணும்னு அவனுக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைனா மனு எழுதிட்டு எம்எல்ஏ வீட்டு வாசல்ல போய் நிக்க மாட்டான். இதுக்கு தான் தியானம். நம்ம ஒரு கான்ஃபிடண்டா ஒரு தாய் தந்தை வந்து ஒரு டிகிரி படிச்சு வச்சுக்கடா அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய செயலை இந்த இறை வடிவம் என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணு எந்த நிமிஷம் வேணாலும் ஒரு தனி மனிதன் தடுமாறி கீழே விழலாம். ஒரு நல்ல ஆன்மீக ஆள் தான் நீங்க. திடீர்னு உங்களுக்கு எப்ப வேணாலும் சலனம் வரலாம். எப்ப வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாரும் ஒரு பொருளை விரும்பியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல, இது இருக்கு இது இருக்குன்னு போவாங்க. நான்வெஜ் எல்லா பேரும் யாராவது லைக் பண்ணி சாப்பிட்றாங்களா என்ன? சரி, அது இன்னைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு போ, அப்படிதான் போயிட்டே இருக்காங்க. அதை ஏன் விட முடியலைன்னா, அதை சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களும் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல யாருமே பயன்படுத்தலைன்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து, நம்ம நகரம் முழுக்க அதை பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம தனித்துவமா இருந்தா நம்மளை கிண்டல் பண்றாங்க. அப்ப நகரம் முழுக்க எல்லாருமே வெவ்வேறு செயல்ல வாழ்றாங்க. வீட்டுக்கு ஒரு சித்தர் ஆகணும் அப்படின்னு யார் வீட்லயும் கிடையாது. வீட்டுக்குள்ள இன்ஜினியர் டாக்டர் இப்படிலாம் உருவாக்குவாங்க. ஒரு தனி மனிதன் தன்னை உணரட்டுன்னு எந்த தாய் தகப்பனோ குழந்தைய பெத்துக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி உருவாக்குறது ரொம்ப ரேரு. இதெல்லாம் இப்ப கிடையாது. 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை தொண்டு செய்வதற்காக ஒரு குழந்தை என் கருவுல வரும்போதே அந்த தாய்க்கு உணர்த்திருக்கும், உன் கருவுல ஒரு குழந்தை வந்து பிறக்குது, அது இறை சேவை செய்யும். இறை சேவை செய்யறதுக்காக உன் கருவுல உனக்கு ஒரு செயலை கொடுத்துருக்கிறேன், நீ பார்த்துக்கன்னு. அந்த அம்மாவும் சொல்லும், கடவுள் தன்மையில ஒரு குழந்தை பிறந்து அது வேலை செய்யும்பா அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் நகரம் முழுக்க நம்மளால ஸ்டடி பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியாத காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வெவ்வேறு நோக்கத்துல ஓடுறாங்க. நம்ம இங்கதான் அப்படி ஓடுறாங்கன்னா, அமெரிக்கா பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் போனோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா கோட்டு போட்டுட்டு ஓடுறாங்க. அவங்க வேற வடிவத்துக்குள்ள ஓடுறாங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு செயல் விஷயம். நம்ம மீன் குழம்பை வச்சுட்டு 10 நிமிஷம் சாப்பிட்றோம், அவங்க மீன் குழம்பை வச்சுட்டு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு அந்த மீனை பத்தி ஒரு ஆய்வு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு இப்போ 12 மணி நேரம் 16 மணி நேரம் உழைக்கிறோம், அவங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு சிஸ்டமா உழைக்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுபடுத்துக்கிறோம், அவங்க 2-3 நாள் லீவ் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட ஸ்டைல் வேறையா இருக்கு, அவங்களோட விஷயம் இருக்கு. ஆனா 2 பேருமே எதை நோக்கி போறாங்கன்னா ஒரு மாதிரியான குழப்பம்தான். அப்ப ஒரே எல்லா தனி மனிதனுக்குள்ள என்ன இருக்குன்னா, எதை செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த விஷயத்தை அப்படிதான் ஒரு கட்டமைக்கிறான். எது செஞ்சாலும், படிச்சாலும் அதுக்குள்ள ஒரு சந்தோஷமோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறான். குடும்பத்துக்குள்ள சமைச்சாலோ போனாலோ உறவு அதுலயும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறான். இப்படி எல்லா செயலுக்குள்ளேயும் நினைக்கிறான். அப்ப தியானத்துக்குள்ள என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறான். இல்லைன்னா ஒரு வியர்ப்பு, மலை கொகை, அந்த குரு, அந்த லைஃப் வேற மாதிரி, அப்படிதான் பார்க்க. அப்ப இந்த மாதிரி புரிதல் சரியா கிடைக்க மாட்டேது. அதெல்லாம் இது 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 எப்படி சொன்னாலும் அதை நீங்க உங்களுக்கு உள்வாங்கினா கூட சுத்தி இருக்கிற சூழல் வந்து உங்களை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள வச்சு. அதனாலதான் நிறைய மலைகள் குகைகளுக்குள்ள மொபைல்ஸ், பேப்பர், டிவி, பெண்ணோ உறவோ எந்த செயலும் இல்லாம ஒருத்தன் தனிச்சு விடுபட்டு வாழ்ந்த போது அவனுக்கு இந்த அலைவரிசையும் இல்லை, இந்த மாதிரி தொடர்புகளும் இல்லாம அவன் தியானத்துல முன்னேறலையோ அவன் பியூரா இருந்தான். இப்ப நிறைய சந்நியாச பரம்பரையில் இருக்கிறவங்க, நிறைய வெள்ளலாருக்கே தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு வெள்ள உடையில வேலை செய்யறவங்க, நிறைய கிறிஸ்டின்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்னன்னா அந்த உடையெல்லாம் எதுக்கு உடுத்திக்குவாங்கன்னா, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நீங்க என்ன வேற மாதிரி பார்த்துறாதீங்க.
புரியுதுங்களா? ஒரு பெண்ணு ஒரு 20 வயசுல காவி உடுத்திருக்கான்னு வச்சுங்களேன், அவளை ஒரு பையனோ ஒரு யாரோ வேற வடிவத்துல பாத்துறாத, அதுக்கு தான் இந்த கலர்ஸை நான் வெளிக்காட்டுறேன். அப்ப அது என்னன்னா அது ஒரு பாதுகாப்பா கருதுறாங்க. அப்ப தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நான் மேம்படணும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆசிரமமோ ஒரு சர்ச்சிலேயோ அது சம்பந்தமா ரிலேட்டடா இருக்கிற புத்தகம், அது சம்பந்தமா ரிலேட்டடா இருக்கிற ஆட்களோட அவங்க மனம் போகும்போது அவங்க டைவர்ட் ஆகாம இருக்கு. நீங்க கல்லூரியில போனோம்னா எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு 2 பாய், ஏன் உனக்கு இல்லையா? அப்ப கிராமத்துல இருந்து போய் சென்னைக்கு போற பொண்ணுங்கள்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களுடைய கேரக்டர்களை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு எது உருவாக்குதுன்னா நிர்பந்தம், சுத்தி இருக்கிற சூழல். இப்ப அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஒரிஜினலா டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில அறிவுல ஆயிருக்காங்களா நிர்பந்தத்துல தான் நம்ம எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கோம். நீங்க வச்சிருக்கிற அத்தனை ஆண்ட்ராய்டு மொபைலும் டெக்னிக்கலா இன்னைக்கு தேவை, நம்ம இன்னைக்கு கையில் இருக்கணும் அப்படிங்கிறது வெறும் 20% இதுதான். 80% போன் நமக்கே தெரியாம நம்ம கைக்கு வந்துருச்சு. எல்லாரும் வச்சிருக்கான், வாட்ஸ்அப்புங்கிறான், இதுங்கிறான், நம்ம ஒன்று வாங்கிடுவோம். ஏப்பா இது ஒன்று வாங்கினேன்னப்பா, வாங்குண்டா இப்படிதான். நீங்க அந்த மொபைல் வந்ததை நீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு லேண்ட்லைன் போன் ஊர்ல இருக்கும், அடுத்தது பேஜர், அடுத்தது வெவ்வேறு வடிவத்துக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருந்துச்சு? நம்ம ரொம்ப லைட் பண்ணியா வாங்கணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல தான், அதை தான் மாற்றம்ங்கிறாங்க. அது எப்படி மாற்றமா இருக்கும்? நீங்க 10 லட்சம் பேர் ஒன்னா ஆத்துல ஒரு திருவிழான்னு ஒன்னா கூடி நின்னீங்கன்னா அது எப்படி பக்தியா இருக்கும், மாற்றமா இருக்கும். ஒரு கிளர்ச்சியோட ஒரு உண்மைத்தன்மையோட வரணும். நான் பார்த்த திருவிழாலாம் வெறும் என்டர்டைன்மெண்டா இருக்கு. நான் பார்க்கிற சிவராத்திரிகள், நான் பார்க்கிற திருமூர்த்தி மலையிலேருந்து வர்றேன், 10-20 கிராமம் நோக்கி போறாங்க. எங்க போறாங்க? திருமூர்த்தி மலைக்கிட்ட ஏதோ ஒரு தேர் வருதுன்னு போறாங்க. பக்தியில எல்லாம் யாரும் போகல. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அவங்க ஏதோ ஒரு கதைகளை பேசிக்கிட்டு அவங்க வேற வடிவத்துல அந்த நாளை போக்குறதுக்கு சந்தோஷத்துக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்குறாங்களே ஒழிய அவங்க இறைவனை நோக்கி அந்த உண்மைத்தன்மையை நோக்கியே இல்லை. அவங்க ஐஸ் கடையில, பட்டாணி கடையில, அந்த கார் விற்கிறவன்ட்ட, அந்த ரிப்பன் விற்கிறான், அவங்கிட்ட ஒரு உரையாடல் நடத்துறாங்களே வந்து அங்க யாரும் தியானம் எல்லாம் கிடையாது. நிர்பந்தத்துல 2 90 கொஞ்சம் அங்கே போய் நின்று சாமியை பார்த்துரு, ஒரு செயல் செஞ்சிரு. அப்போ அப்பாவும் அம்மாவும் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு அவங்க கொஞ்சம் உணர்ந்து ஏதோ கும்பிடுறாங்க. அப்ப இது எல்லாமே எப்படின்னு நீங்களே பாருங்க. உங்க கிராமத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும், எல்லாம் நீங்களும் அதுக்குள்ளேதான் இருப்பீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி செயல் வடிவமா மாறும்? இதுக்குள்ள தியானம் தர்றதே எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு பாருங்க. இப்ப நம்ம ஒரு நல்ல தியானத்தை கொடுத்தா கூட அடுத்தது 3 மணி நேரத்துக்குள்ள இன்னொருத்தன் யூடியூப்ல முளைச்சிருவான். அவன் உங்களுக்கு மேல வானத்தில் தலைக்கு மேல 4 சங்கு சக்கரம் சுத்துது, உங்களுக்கு தெரியுமா, நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னோட நீங்க எல்லாம் அங்கிட்டு கிளம்பி கூட போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நடக்குதுங்க. இதெல்லாம் உண்மையான செயல் வடிவம். ஒரு காலகட்டம் தாங்க கட்சி தலைமை சின்னம்லாம் பார்த்து ஓட்டு போட்டது. இன்னைக்கெல்லாம் ஏன் ஓட்டு போறோம்னு நிறைய பேருக்கு தெரியாம போட்டிருக்கோங்க. அதை போட வைக்கிறதுக்கான ஒரு வேலை உங்களுக்குள்ள காதுக்குள்ள ஒரு ஒலிக்கப்படுங்க, ஒரு செயல் வடிவம் நடக்கப்படும். அதுதான் அப்பதான் சொல்றோம். நாங்க எல்லா இடத்துலயும் சொல்வது என்னன்னா, ஒரு நிர்பந்தத்துல தியானமோ குடும்பமோ வாழ்க்கையோ படிப்போ இருக்கக்கூடாது. அங்க செல்ஃப் ரியலைசேஷன், தனித்துவமா இருக்கணும். அதுதான் உங்களை நீங்க யாருமே உங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருப்போங்களே. அப்ப அவங்க மதிச்சு உங்களை என்ன நடக்க போகுது? 10 நாள் உங்களை பத்தி பேசுவாங்க, 15ஆம் நாள் உங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கண்டென்ட் கிடைச்சிரும், ஓடி போயிடுவாங்க. அதுதான் செயல். ஒரு சாதாரணமா சொல்றேன், நாளைக்கு நீங்களே கஷ்டப்பட்டு 40 வருஷம் 50 வருஷம் போராடி ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு டிபேட் வச்சிருவாங்க. அதனாலதான் எவனும் சித்தர் விஷயத்துல தியானம் சித்தர் தலையிட முடியாதுங்க, கிட்டவே வர முடியாது. பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. அதனால இந்த சப்ஜெக்டுக்குள்ள அவ்வளவு சாமானியமா வரமாட்டாங்க. இந்த சப்ஜெக்டை தொடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால இதெல்லாம் மேக்சிமம் நல்ல தவம் செய்யற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், தவம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கைய இது நம்மளோட வாழ்க்கைக்கும் இந்த தியானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு.
நம்மளோட படிப்புக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி நம்ம இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் இந்த கண்ணை மூடிட்டு உட்கார தியானத்துக்கும் கண்ணை திறந்து உட்கார தியானத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. இதை உணர்ந்துட்டா ஒரு தனி மனிதன் எல்லாத்தையும் விட்டுட்டு விடுபட்டு அவனுக்கான சுதந்திரத்தை பெற்றறான்னு அர்த்தம். அவனுக்கான லைஃப்பை வாழ தொடங்குறான்னு அர்த்தம். உலகத்துக்கே காற்று அடிக்குது. ஒரு தனி மனிதன் தியானத்துல உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் காற்றை சுவாசிக்கிறங்கிறதே அப்பதான் உணர்றான். அப்பதான் காற்று மேலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு வருது. அப்பதான் உலகத்தை டீட்டெயிலா பிரிச்சு பிரிச்சு பார்க்கறான். பஞ்சபூதம்னா என்ன, இந்த ஆகாயத்தோட ரோல் என்ன, நட்சத்திரத்தோட ரோல் என்ன, இந்த கோள்கள்ங்கிறாங்களே இதோட ரோல் என்ன, எல்லா செயலும் என்னன்னு தனித்தனியா ஒரு ஆய்வுகள் அவனுக்குள்ள பண்ணிக்கிறான், வேற யாருக்கும் பண்ணிக்கல. அப்பதான் ஒரு செயல் வடிவமா இருக்கு. சிறு வயதுல இருந்து நாகலிங்க மரம்னா நான்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்ப நாகலிங்க மரம்னா ஒரு 10 நிமிஷம் அதுக்கு நின்று உட்கார்ந்துட்டு போறேன். அது பக்தி இல்லை. அந்த தன்னை உணர்றதுல அந்த மரத்துக்கும் எனக்கும் இந்த உயிருக்கும் என்ன தொடர்பு, என்ன கனெக்ட். 1 கோடி ரூபாய் வீடு செலவு பண்ணி கட்டி வச்சிருக்க வீட்டுல கிடைக்காத எனர்ஜிய அந்த நாகலிங்க மரம் எனக்கு ஏற்படுத்திடும். இதை தெரியாம பல ஆண்டுகளா நானும் வாழ்ந்திருக்கேன், எல்லாரும் வாழ்ந்துருக்கேன். அதே மாதிரி பல மரங்கள் இருக்கு, அதுகிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு. அது எனர்ஜியை வெளிப்படுத்துது. அது எப்படி அதை உணர முடியும்னா நார்மல் மனிதனால உணர முடியாது. ஏன்னா நீ வேற ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண தொடங்கும் போது அதோடைய வெளிப்பாடை உன்னால உணர முடியும். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியன் அகலாம நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவன் ஒரு நல்ல ஃப்ரீக்வன்ஸை உருவாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஃப்ரீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அகலவே மாட்டான். தன்னுடைய பொறுப்பை ஒருத்தட்ட யார்கிட்ட ஒப்படைப்பார் தெரியுங்களா? நீ நல்லா படிச்சவன், அழகா இருக்கிற அப்படின்லாம் விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ணர் ஒப்படைக்கல. நீ அறிவாளிடா. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அப்பா உங்க பையன்கள்கிட்ட நீ அறிவாளி, படிக்க வச்சிருக்கிற, அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு சொத்தை எல்லாத்தையும் நீ கரெக்ட் பண்ணிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 பேர் மதிக்கிற மாதிரி வாழுன்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் ராமகிருஷ்ணர் ஒப்படைக்கல. நீ கொஞ்சம் நல்லா படிச்சவன், கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுற, அதனால இந்த குரு பரம்பரையை நீ வழி நடத்தலாம் கொடுக்கல. தன்னுடைய ஃப்ரீக்வன்ஸ் மாதிரியே இருக்கிறாப்ல. அப்ப தன்னுடைய சக்தியையும் அவனுக்கு இன்னும் மேம்படுத்தி கொடுத்து இந்த பணியை செய்யும். நான் போயிட்டு வர்றேன். அப்ப போயிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. அப்ப கவர்மெண்ட்ல எப்படி வாலியண்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி இந்த உடலை இறக்கி வைக்கணும்னா ஒருத்தருக்கு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா படுத்தே இருக்கிறாருங்க, அவர் இறந்துருவார் மாதிரி தெரியறாருங்க, ஆனா 1 மாசமா படுத்தே இருக்காருங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ராமகிருஷ்ணரோ மத்த யோகியோ நல்ல தவம் பண்றவன் காத்தெல்லாம் இருக்க மாட்டான், நான் இப்ப போயிடுவேங்கிறது அவனுக்கு கிளியரா தெரியும். மற்றவங்களுக்கு அவன் தந்தி அடிச்சு சொல்ல வேண்டாம், அவனுக்கு தெரியும் முதல்ல கிளியரா. அப்ப கிளியரா தெரிஞ்சதுனாலதான் என்ன சொல்றாருன்னா நான் பணி செய்ய முடியாது, நீ பணி செய். ஏன்னா நீ செய்யணுங்கிறது அது செயல், அதை நான் உணர்ந்து இருக்கிறேன். நான் இறக்கப்பட்டு உனக்கு கொடுக்கல அப்படிலாம் நினைச்சிடாத. நீ வேலை செய்யறதுக்காக வந்திருக்க, உன்னை உணர்ந்துட்ட, நீ தான் செய்யணும், நான் இது வரைக்கும் செஞ்சது போதும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அவரோட தனித்துவத்தை கொடுத்துட்டு அவர் விடை பெறாரு. அப்ப அவரு என்ன பண்றாரு, ஒரு நாள் விவேகானந்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது 4 சீடர்கள் கேட்கிறாங்க, நீங்க போகக்கூடாது சாமி, நீங்க இருக்கணும். அதே விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் மாதிரியே விவேகானந்தருக்கும் விவேகானந்தர் சீடர்களுக்கும் நடக்குது உரையாடல். அவர் தன்னை முழுசா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் 3 days 4 daysல போறேன். அந்த மாதிரி ஒரு சூழல் அதை வேற மாதிரி ஒரு வடிவத்துல சொல்றாரு. அப்ப அங்க என்ன ஒரு உரையாடல் நடத்தப்படுதுன்னா சாமி நீங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவருடைய வார்த்தை என்னன்னா ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல சிறிய மரம் இருந்தால் வளராது, நான் விடை பெறேன், நீங்க பார்த்துக்கங்க. இந்த தத்துவத்தை இந்த செயலை ஏதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராச்சும் செஞ்சா இருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை. இது மாதிரி நடக்குமா எங்கேயாவது? அப்ப இதோட தியானத்தோட வேள்வி என்ன? நான் பக்கத்துல பெரிய மரமா இருந்தா நீ வளர மாட்ட, நீ வேலை செய்யணும். நான் என்கிட்ட கத்துக்கிட்டது எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டேன், இறக்கி வச்சுட்டேன், நீ பார்த்துக்க, நான் விடைக்கு. இப்ப இங்க அனுபவம் பெற்றுச்சு. எனக்கு இது ஐடியாவே கிடையாது. ஏன் ஐடியா இல்லைன்னா இது சம்பந்தமா
சரியா இல்லை, இது நம்ம வேலை செய்யக்கூடாது. நமக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுல, நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனா இந்த வேலையை செய்யறோம்ல, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த உள் உணர்வு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க யாரோ ஒருத்தர் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க, ஷேர் பண்ண. இதே மாதிரி பல்வேறுபட்ட கூட்டத்தில் ஷேர் பண்ண ஒரு நாள் அதுல நூற்றுக்கணக்கானவங்க கூட வளர்ச்சி ஆவாங்க. அவங்க நாளைக்கு ஒரு பெரிய பணி செய்வாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணியை நான் செய்யல, அந்த உள் உணர்வு செய்ய வச்சிருக்கு. அதுதான் அதோடைய உண்மை தத்துவமும் உண்மை செயலும். அதனால அதை நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயல் வடிவமா அது இருக்கட்டும்.